ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டூட் ஏரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உபுண்டு சர்வரில் எப்படி நம்ம ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் ஆர்க்கிள் சென்டோஎஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உபுண்டு சர்வரில் எப்படி ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இதான் லிஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் நம்ம உபுண்டு சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இந்த சுடோ வந்து நீங்கள் ரூட் யூஸர் தவிர வேறு ஏதாவது யூசர் இருந்துச்சுன்னா நீங்கள் சுடோ யூஸ் பண்ணணும். அந்த யூசர் வந்து சுடோஸ் ஃபைலில் ஆட் பண்ணியிருந்தால் சுடோ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லா பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுறது வந்து ரூட் யூஸரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சுடோ நான் போட தேவையில்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் பேக்கேஜஸை அப்டேட் பண்ணுறேன். ஸோ பேக்கேஜஸ் எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆப் இன்ஸ்டால் இது சாஃப்ட்வேர் ப்ராப்பர்ட்டிஸ் காமன். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரீ ரெக்விசிட்ஸான பேக்கேஜஸ். இது டிஃபால்ட்டாக சிஸ்டம் லெவல் பேக்கேஜ் தான் இது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து முக்கியமான காமன் பேக்கேஜஸ் எல்லாமே இது வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஸோ இது ஆல்ரெடி நியூ வெர்ஷனாக இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்கள் சிஸ்டத்தில் இந்த கமாண்ட் போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சிபிள் ரெபாசிட்டரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் கமாண்டு ஆட் ரெபாசிட்டரி. அந்த கமாண்ட் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ரெபாசிட்டரியோட டிஸ்கிரிப்ஷன்: ஆன்சிபிள் இஸ் எ ரேடிக்கல் சிம்பிள் ஐடி ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் அண்டு ப்ரெஸ் என்டர் டு கண்டினியூ கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரெபாசிட்டரி ஆட் ஆகிருக்கு. ப்ரெஸ் என்ட்ரு அமைக்கணும். என்ட்ரு அமைக்கிட்டேன். ஸோ இந்த ரெபாசிட்டரி இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணுறது கமெண்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆப் கெட் அப்டேட். ஸோ ரெபாசிட்டரி ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே அப்டேட் பண்ணாதான் அந்த ரெபாசிட்டரி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ ஆப்ட் கெட் இன்ஸ்டால் கமெண்ட் போடுறேன். ஸோ இப்போ ஆன்சிபிள் எல்லாமே இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் பைத்தான் ஜிஞ்சா டெம்ப்ளேட் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். எஸ்எஸ்ஹெச் பாஸ் பேராமிக்கோ இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இப்போ எஸ் கொடுத்துட்றேன். ஸோ உபுண்டுல இப்போ ஆன்சிபிள் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சிபிள் இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து ஆன்சிபிள் ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன். ஸோ இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.9.7 இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதோட கான்ஃபிக் ஃபைல் வந்து /etc/ansible/ansible.cfg இதுதான் கான்ஃபிக் ஃபைலு. ஸோ இதில் இந்த சிஸ்டத்தில் டிஃபால்ட்டாக பைத்தான் இன்ஸ்டால் இருக்க வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.7.6. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பைத்தான் வெர்ஷன் வந்து நோ மோர் சப்போர்ட் இனிமேல் ஃபியூச்சரில் இருக்காது. ஸோ நான் இந்த வீடியோ போட்ட டைமில் வந்து இந்த பைத்தான் 2.7 இருக்குது. மேபி இன் ஃபியூச்சர் என்ன இருக்கும்னா பைத்தான் 3 தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் உங்கள் சிஸ்டமில் என்ன இன்ஸ்டால் பண்ணுறத நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.